பானுதாஸ் மகராஜ் எல்லோரும் வாரி செல்லுவது போல தானும் பக்தியின் மேல் அவர் இருந்த உந்துதலால் தானும் பண்டரி செல்வதற்கு விழைந்தார். ஒவ்வொரு முறையும் எல்லோரும் வாரி செல்வது போல தானும் பண்டரிபுரம் அடைந்தார். வாருக்கரி பண்டரீச்சா தன்ய தன்ய ஜன்மத்யாஞ்சா ஜாய நேமே பண்டரீசி சுகோ நேதி தோ வாரிசி அப்படின்னு ஒரு நியமம் கொண்டார். பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணணும், பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணணும். அவர் போயிருக்கும் பொழுது அங்கு ஒரு நிகழ்வு நடந்தது. கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ஒரு முறை தான் ஒரு அம்பாள் உபாசகர், அவர் அம்பாளுக்காக பெரிய கோவில் நிர்மாணம் பண்ணி அந்த கோவில்ல அவர் பல பல சேவைகள் செஞ்சுண்டு அம்பாளுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அந்த அவர் அதற்குரிய அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பல பல சாதுக்கள் வந்திருந்தார்கள். அந்த இடத்துல அவருடைய ஆலயத்திற்கு ஒரு சாது வந்தார். அவர் பண்டரிபுரத்திலிருந்து வந்தார். அப்பொழுது இந்த ராஜா என்ன சொன்னார்னா, இங்கு அம்பாளுக்கு பலவிதமான சேவைகளோடு அவருக்கு ஆராதனம் செய்யப்படுகிறது. இது போல ஒரு தெய்வத்தை நீங்க எங்கும் பார்க்க முடியாது, இது போல ஒரு ஆலயத்தை நீங்க எல்லாம் பார்க்க முடியாது, இந்த போல ஒரு அம்பாளை நீங்க எங்கேயும் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அம்பாள் ஆராதனையை விமர்சையாக கொண்டாடி தான் அதனை மிகவும் ஒரு மேம்போக்கில் சொன்னார். தன்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு பலவிதமாக சேவை செய்யணும்னு அந்த ராஜாக்கு ஆசை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பண்டரிபுரத்தில் இருந்த வந்த சாது சொன்னார், நீங்கள் இந்த அம்பாள் தெய்வத்தை மிகவும் கொண்டாடுகிறீர்கள், ஆனால் பண்டரிபுரத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறார் தெரியுமா, அவரை போல ஒரு தெய்வம் உங்களால பார்க்க முடியுமா? அங்கே இருக்கிறவர் சாக்ஷாத் வைகுண்டத்திலேயே இருக்கக்கூடியவர் தான் அங்கே வந்திருக்கார். அந்த வைகுண்டமே அங்கே ஆலயமாக இருக்கு. அங்கே காமதேரு கல்பத்தரு சிந்தாமணி அப்படி எல்லாம் இருக்கா, பல பல தேவாதி தேவர்கள்லாம் இருக்கா, அந்த இடத்துல உங்க அம்பாளும் வந்து சேவை செய்யறா அப்படின்னு இவர் சொன்னார். இவர் இந்த ராஜா ஒரு அம்பாள் உபாசகராக இருந்து தன்னுடைய ஆராதனை பண்ணக்கூடிய தெய்வமானது அங்கு சேவை செய்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இவர் மனதிற்கு ஒரு கவலை உண்டாயிடுது இந்த ராஜாவுக்கு. உடனே அவர் என்ன சொன்னார், அந்த சாதுட்ட சொன்னார், நீங்க பண்டரிபுரத்தை இவ்வளவு விசேஷமா சொல்றேன், அந்த பாண்டுரங்கன் இவ்வளவு எல்லா சாதுக்களும் இப்படி கொண்டாடி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்றேன், நீங்க வைகுண்டமே அங்கே இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன், ஆனால் நான் உங்களோட சேர்ந்து அந்த வைகுண்டன்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண வரப்போறேன், அங்கே நீங்க சொல்வது எதுவும் இல்லைனால் உங்களுக்கு தக்க தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இவர் இந்த சாது என்ன பண்றார், மனசுல நினைச்சுக்கிறார் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த சாதுக்கள்லாம் இப்படி பாடியிருக்காளே, இவ பாடினதை தொட்டு தானே நான் வந்து இந்த ராஜாட்ட வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன், இப்படிப்பட்ட வைகுண்டமே இங்க வந்து இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன், பாண்டுரங்கா என்னென்ன அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். அப்ப சொல்ற, தன்ய தன்ய ஹே நகர ಭೂವೈಕುಂಠ ಪಂಟರಪುರ ಧನ್ಯ ಧನ್ಯ ಚಂದ್ರಭಾಗ ಮಧ್ಯೆ ಪುಂಡಲಿಕಾ ಉಭಾ ಧನ್ಯ ಧನ್ಯ ವೇಣುನಾದ ಕ್ರೀಡಾ ಕರಿತೋ ಗೋವಿಂದ ಧನ್ಯ ಪದ್ಮಾಲಯಾಂಚಿಚಾನಿ ಗಾಯಿಚಾರಿ ವನಮಾಲಿ ಧನ್ಯ ಪಂಡರಿಚಾ ವಾಸ தேவா பார பானுதாச. இப்படி பானுதாசர் வந்து இப்படி ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இங்க என்னன்னா, தன்ய தன்ய ஹே நகர பூவைகுண்ட பண்டரபூர, இப்படி எல்லாரும் பாட்டு பாடி இப்படி எல்லா சாதுக்களும் கொண்டாடி இருக்காளே, இதை தானே நானும் பண்ணியிருக்கேன். இந்த சாது ரொம்ப மனசுல வருத்தப்பட்டு எப்படியோ ராஜா தன்னோட கூட வரானே நினைச்சுட்டு பகவான் தான் எனக்கு கதின்னு சரணாகதி ஆயிட்டு இந்த ராஜாவை கூட்டிட்டு பண்டரிபுர கஷேத்திரத்துக்கு வரான். பண்டரிபுர கஷேத்திரத்தை அடைஞ்ச உடனே அப்பதான் இங்க ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இந்த ராஜா ஒரு எல்லையில இருந்து அந்த கோபுரம் தெரியறது, அந்த கலசம் தெரியறது. அப்ப என்ன, ஜல் ஜலித்த சோனசலா கலச திலசோ சோஜ்வலா ஜல் ஜலித சோனசலா கலச திசோ சோஜ்வலா பருவே பருவே பண்டரபுர விட்டோபாராயா சே நகர.
எப்படிப்பட்ட நகரம், பருவே பருவே பண்டரபுர, இவ்வளவு உயர்ந்த க்ஷேத்திரமா இது தெரியறது அப்படின்னு பாக்குறாரு. அங்கிருந்து பார்த்தா அந்த கலசமே ஜொலிக்கிறது, அந்த கோபுரமே தங்கமயமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற 4 புறங்களிலும் இருக்கிற அந்த கோவில் இருக்கிற ஆலயத்துமே தங்கமா ஜொலிக்கிறதாம். அங்க இருக்கிற போக 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 பக்கத்துல பார்த்தா தேவாதி தேவர்கள்லாம் இருக்கிற காட்சி அவருக்கு கிடைத்தது. அவர் சொல்ற மாதிரி கற்பக விருட்சம் இருந்தது. அந்த சாதுக்கள் எல்லாரும் அங்க இருந்து பாடின்னு இருக்காளாம். அங்க 33 கோடி தேவர்களும் அங்க இருக்காளாம். எல்லா சிவ பிரம்மா விஷ்ணு சிவன்கிற 3 தேவர்களும் அங்க இருந்தாலாம். இப்படி உள்ள நுழைஞ்சு அந்த பாண்டுரங்கனுடைய ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு கர்ப்ப கிரகத்துல பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற போது அங்க சாட்சாத் இவர் ஆராதிக்கக்கூடிய தெய்வமான அம்பாள் அங்க அவ வந்து சேவை பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா பெருக்கின்னு இருக்காளாம். பார்த்து பகவானுக்கு பெருக்கி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அம்பாள் அதற்கு கீழே அப்படி சேவை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, நீங்க சாது, நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, நீ என்ன சொன்னியோ அதை கரெக்டு. இந்த பண்டரிபுரமே ஒரு வைகுண்டம் தான், இங்க இருக்கிற சாதுக்கள் அத்தனை பேருமே தேவாதி தேவர்கள் தான் அப்படின்னு இந்த ராஜா கொண்டாடி இந்த அவருக்கு சன்மானம்லாம் கொடுத்து இங்க பாண்டுரங்கனை ஆராதனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த பாண்டுரங்கனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யறார். பல காலம் தங்கி இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் உதிக்கிறது. பாண்டுரங்கன்ட்ட போய் சொல்றார், பாண்டுரங்கா, நீ ஒரு விஷயம் செய்யணும். நான் வந்து என்னுடைய அம்பாளுக்காக பெரிய கோவில் நிர்மாணம் பண்ணி அங்கே பல சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 16 விதமான சோடசோபச்சார பூஜைகள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி உன்னையும் நான் எங்களோட தேசத்துக்கு நான் அழைச்சின்னு போயிடுறேன், நீ வரணும். வந்து உனக்கு நான் பெரிய விதத்துல நான் வந்து அவ்வளவு சேவைகள் நான் செய்வேன் அப்படிங்கிறத சொல்றேன். சொன்ன உடனே ராஜா சொன்ன உடனே பாண்டுரங்கன் இவரோட பக்தியில மகிழ்ந்து அவருக்கு அசரீரியா சொல்றார். என்னன்னா 2 விஷயங்கள் சொல்றார். ஒன்று என்னன்னா, நான் நீ கூறியபடி உன்னோட க்ஷேத்திரத்துக்கு வரேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா, என்ன கீழே எங்கேயும் வைக்கக்கூடாது. என்ன எந்த தேசத்துக்கு நீ உன் தேசத்துக்கு கூட்டின்னு போறியோ அங்கேதான் என்னை எழுந்தருள பண்ணணும். ஒரு முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை, பாகவதர் உத்தமர்களுக்கு நீ சேவை செய்யணுமே கூட அவர்களுக்கு எந்த விதமான அபசாரங்களும் செய்யக்கூடாது. பாகவத அபசாரம் செய்தால் நான் அன்றே என்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துடுவேன். இந்த 2 நிபந்தனையை பாண்டுரங்கன் அசரீரி மூலமாக ராஜாவிற்கு தெரியப்படுத்துறார். உடனே ராஜா சந்தோஷப்பட்டு இதை ஒத்துண்டு பாண்டுரங்கனை அவர் தன்னை கூட்டிண்டு பலவித உபச்சாரங்கள்லாம் செஞ்சு பாண்டுரங்கனை எழும்ப பண்ணி கூட்டிண்டு பல பேர்களோட கிளம்பி பக்தர்களோட கிளம்பி தன்னோட தேசத்துக்கு கூட்டின்னு வரார். இப்ப இருக்கிற ஹம்பிங்கிற தேசம்தான் கர்நாடக தேசத்துக்கு தான் பாண்டுரங்கன் வர. காணடா ராஜா பண்டரிச்சா வேதானாஹி நாஹி கலலா அந்த பாரயாஞ்சா காணடா ராஜா பண்டரிச்சா அப்படின்னு பாடக்கூடியதாக கன்னட பிரதேசத்துல அரிதிற்கு அரிதான பாண்டுரங்கன் அங்கே எழும்பப்படுறார். அங்கே எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார். பல ஆலயங்கள் நிர்மாணம் பண்றார். தன்னுடைய அரண்மனையிலேயே ஒரு பாண்டுரங்கனுக்கு ஒரு ஆலயம் நிர்மாணம் பண்ணி அதுல பாண்டுரங்கனை ஸ்தாபனம் பண்ணி பலவித சோடோபச்சாரங்கள்லாம் பண்ணி உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு பாடல்கள்லாம் பாடி அவருக்கு ஆராதனை பண்ணி சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இங்கே பண்டரிபுர க்ஷேத்திரத்துல சாதுக்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவ பானுதாசர் இருக்கக்கூடிய காலத்துலதான் தாமாஜி பண்டிட் அவர்கள்லாம் சொல்லக்கூடிய சாதுக்கள்லாம் இருந்தா. பல சாதுக்கள் அங்க இருக்கா. எல்லாரும் பண்டரிபுரத்துல ஒரு சோகமான நிலைமையில பாண்டுரங்கனே இல்லாம எப்படி நாங்கள் பாண்டுரங்கன் இல்லாமல் இருப்போம், பக்தி எப்படி நாங்கள் செய்வோம், எப்படி கீர்த்தனம் செய்வோம், பாண்டுரங்கன் மூர்த்தி இங்க பண்டரிபுரத்துக்கு எழுந்தருள பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த வைஷ்ணவ வீரர்னு சொல்லக்கூடிய பானுதாசர் அங்கே வரார். பண்டரி க்ஷேத்திரத்துக்கு வந்து வரார். அப்ப சாதுக்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒரு கவலையோடு இருப்பதை பார்க்கிறார். எல்லாரும் சொல்றா, நான் போகிறேன், நான் போய் பாண்டுரங்கனை போய் அழிச்சுன்னு வரப்போறோம், நாங்க எல்லாரும் செல்ல போறோம் அப்படிங்கிறார். அப்ப பாண்டுரங்கனை போய் அழிச்சுன்னு வரத்திற்கு நான் செல்றேன் அப்படிங்கிறது ஒரு நியமத்தோட பக்தாஞ்சியா குழி பக்தாஞ்சியா ஜாதி ஜென்மதே நிர்தாரி பாண்டுரங்கான்னு பாடினார் இல்லையா. அப்ப நான் பக்த குலத்துல நான் வந்திருக்கேன், வைஷ்ணவ வீரரா இருக்கேன், நான் இந்த பாண்டுரங்கனை அழிச்சுன்னு வரேன்னு இவர் பண்டரிபுர க்ஷேத்திரத்துக்கு போறார். பண்டரிபுர க்ஷேத்திரத்திலேருந்து அந்த ஹம்பி க்ஷேத்திரத்துக்கு போறார். அங்கே அந்த அரண்மனையில போய் அடையிறார் பானுதாசர். அரண்மனை அடைஞ்சார்னு பார்த்தும் பொழுது அரண்மனைக்குள்ள அவர் எளிதாக செல்ல முடியல. யாராலும் அரண்மனைக்குள்ள வெகு எளிதாக போக முடியல. சாதுக்கள் எல்லாரும் அவெல்லாம் அரண்மனையில ராஜாட்ட அனுமதி கேட்டுதான் போக முடியாது.
அப்படி இருக்கிற பொழுது இப்ப பகவானை தொழுதுண்டே இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, பகவானை நினைச்சுட்டே பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு சொல்லிட்டு அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள நுழையணுமே அப்படிங்கிறதுக்காக இரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இரவு ஆன உடனே பாண்டுரங்கனோட லீலையினால என்ன பண்ணார்னா, பாண்டுரங்கன் அந்த சன்னிதானத்துக்குள்ள இவர் நுழைய போறான்னு சொன்ன உடனே பாண்டுரங்கனே அந்த கதவை திறக்க விட்டார். அந்த ஒவ்வொரு கதவா திறக்கிறது, உள்ள அந்த அரண்மனைக்குள்ள போறார். அந்த ஆலயத்துக்குள்ள பகவான் பாண்டுரங்கனை தரிசனம் பண்றார். பானுதாசர் பாண்டுரங்கனை தரிசனம் பண்றார், பாடுறார். பாண்டுதாசமனே புரவி மாஜிலாலே விட்டலா சாவலே பண்டரி तू माय मावुली जीवी जीवन कला भक्तांचा लला पुरवीसी बाकी तो करुणा पंढरी चराया अगाया धवराया श्री कृष्ण रामा அப்படின்னு பாடுறார். கிருஷ்ணா, பாண்டுரங்கா, நீ உன்னோட தேசத்தை விட்டு நீங்க வந்து இருக்க, எல்லோரும் நீ இல்லாம பிரிந்து சோர்வுல இருக்கா, நீ என்னோட இப்பவே வரணும் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கனை ஆராதனை பண்றார். பண்ணின உடனே பாண்டுரங்கன் சொல்றார், நீ கூப்பிட்ட உடனே நான் இப்பவே வரேன், உன்னோடே நான் வரப்போறேன். நான் இங்க தனிமையில இருக்கேன். என்னுடைய சாதுக்கள் எல்லாம் பாடக்கூடியவர்கள், என்னை பற்றி கீர்த்தனம் செய்யக்கூடியவர்கள், என்ன நினைச்சுட்டு இருக்கிறவா எல்லாரும் இங்க இல்ல. நானும் அவளை விட்டு பிரிந்து அந்த சோகத்துல தான் இருக்கேன். நான் உன்னோட வரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு மாலையை அணிய இருக்கிறார். அந்த மாலையை அணிய வைத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணின உடனே பானுதாசர் வெளியில வர, அந்த மாலையை போட்டுட்டே வெளியில வர. வெளியில வந்ததற்கு அப்புறம் அங்க காலை வந்துடுறது. காலையெல்லாம் சந்தி கடன்கள் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த நதிக்கரத்துக்கு வந்துடுறார். வந்து சந்தியெல்லாம் இங்க பாண்டுரங்கனை காத்தால எழுப்பதற்காக காக்கடை ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது பாக்குறார், பாண்டுரங்கனுடைய கழுத்துல இருக்கிற அந்த வைர மாலையை காண உடனே அங்க இருக்கிற கோவில் நிர்வாகிகள் எல்லாம் எல்லாத்தையும் சொன்ன உடனே இந்த விஷயம் ராஜாவினுடைய காதுக்கு போறது. அவர் சொல்றார், எல்லோரும் சேர்ந்து இப்பவே நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிப்பந்திகள் எல்லாரும் வெளியில போய் தேடுறா. ஒருத்தரா தேடிட்டு இருந்தா கடைசியில இந்த நதிக்கரையில இருக்கிற பானுதாசரோட கழுத்துல இந்த நகை இருக்கு, இந்த மாலை இருக்கு. இதை பார்த்த உடனே இவரை பிடிச்சின்னு வந்துடுறான். இங்க இருக்கிற கோவில் நிர்வாகிகள்கிட்ட இவரை கூட்டின்னு வந்து நிக்க வச்சுடுறான். அப்ப ராஜாட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி நாங்க பிடிச்சாச்சு, இவரை தண்டிக்கணும், இவருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கோ, இவர் தப்பு பண்ணி திருடி இந்த மாலையை போட்டுட்டு இருந்தார், நாங்க எல்லாரும் பிடிச்சுன்னு வந்துட்டோம்னு ராஜாவுக்கு செய்தி போயிடுறது. ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பத்தியான விஷயத்தை அவரை பார்த்து விசாரிக்காமல் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார். இவரை இப்பவே கழுமரத்துல ஏத்தணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து இவரை அந்த ஊர் எல்லைக்கு கூட்டின்னு போய் அங்க ஒரு கழுமரம்ங்கிற அந்த ஊசி அந்த இரும்பு தண்டம், அது வந்து ஊசியா இருக்கும், அது உட்காத்தி வச்சிருவார். அந்த மாதிரி ஒரு தண்டனையை இவர் கொடுக்க போறான்னு இவரை போய் நிப்பாட்டின உடனே இவர் என்ன பண்ணுவார், பாண்டுரங்கனை தவிர எனக்கு யார் இருக்கா, ஜெயாகாஷ் வேறு படுப்பாயே பிரம்மகோள பங்கா ஜாயே வடவானலே त्रिभुवन पाए तारी तुझी चवाट पाहेगा विठोबा न करियानी कांचा पांगीला नामधारक तुझा चांकीला नामधारक तुझा चांकीला नामधारक तुझा चांकीला அப்படின்னு பானுதாசர் பாடுறார் பாண்டுரங்கனை பார்த்து. அப்பா, இந்த உலகத்துல இந்த ஆகாஷே பொழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன் நாமத்தை சொல்வதை விட மாட்டேன். நீ எனக்கு இந்த சப்த சாகரங்களும் சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரளயமே இங்க வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன் நாமத்தை சொல்றதை விட மாட்டேன், உன் பக்தி செய்வதை நான் விட மாட்டேன். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னையே கதியாக பிடிச்சுட்டு இருக்கேன், எனக்கே நீ அனுகிரகம் பண்ணணும்னு அப்படி சொல்லி மனதால கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு லீலை நடந்தது. விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இந்த கழுமரத்துல அப்படியே அது பெரிய மரமாக மாறிடுது. அதுல பல கிளைகள் உண்டாச்சு. அதுல பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாம் வந்தது. அதுல இருந்து பூ மாதிரி பொழிஞ்சது. இவர் மேல அந்த பூக்கள்லாம் விழுந்து தேவாதி தேவர்கள்லாம் பூ மாதிரி பொழிஞ்சான்.
அப்போ இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சது. ராஜா இதை கேட்டார். ஆஹா, நம்ம பாகவத அபசாரம்னா பண்ணியிருக்கோம், இங்க விஷயமே வேற மாதிரி நடந்திருக்கேன்னு ராஜா ஓடி வந்து அந்த கிருஷ்ணதேவராயான்னு சொல்லக்கூடியவர், ராமராஜன்னு சொல்லக்கூடியவர், இவர் பாதத்துல வந்து விழுந்துறார். அப்ப பகவான் அசரீராக சொல்றார், நீ பாகவத அபசாரம் பண்ணினாயிட்ட, அதனால என்னைக்கு பாகவதர்களுக்கு அநியாயமான ஒரு கொடுமையை நீ இழைத்தாயோ அன்னையே நான் இங்க இருக்க மாட்டேன்னு என் பண்டரி கஷேத்திரத்துக்கு நான் கிளம்புறேன்னு சொல்றார். இவர் பாண்டுரங்கனை நீங்க என்னை கூட்டி செல் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் சொல்லிடுறார். இவர் பாண்டுரங்கனை தூக்கிட்டு வரணுமே, இவர் எப்படி இவர் தூக்குவார் அப்படின்னா, இவருக்கு ஏத்த மாதிரி பாண்டுரங்கன் சிறுமைப்படுத்திக்கிறார் தன்னை கூட்டிக்கிண்டு இவரை எடுத்து தன் மடியில் வச்சுட்டு இந்த பானுதாசர் பாண்டுரங்கனை எடுத்துட்டு தன்னோட க்ஷேத்திரத்தான பண்டரி க்ஷேத்திரத்துக்கு வந்துடுறார். பண்டரி க்ஷேத்திரத்துக்கு எல்லையில வந்த உடனே அந்த கோபால்பூர் காலாகுரின்னு சொல்ற கோபால்பூர் இடத்துக்கு வந்த உடனே பாண்டுரங்கன் நின்றுடுறார். நீ போய் எல்லா சாதுக்களையும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். அவர் எல்லாரும் அங்க இருக்கிற வாழ்க்கை சொல்லி பாண்டுரங்கன் எழுந்திருளியாச்சு வாங்கோன்னு சொன்ன உடனே அந்த கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு ஒரு பெரிய தேரோட்டம் நடக்கிறது. இன்னைக்கும் அந்த தினத்துல தான் பாண்டுரங்கனை இங்க அந்த தேர்ல எழுப்பி எழுந்தருள பள்ளி அங்க பண்டரி கஷேத்திரத்துல அந்த ஆலய வளாகத்துக்கு பாண்டுரங்கனை எழுப்பி அங்க கூட்டின்னு வந்து பக்தர்கள்லாம் பரவசமாக விட்டல் விட்டல் நாம கோஷத்தோட உள்ள வந்து ஸ்தாபனம் பண்ணலாம். இன்னைக்கும் பாண்டுரங்கன் யாரால இந்த பண்டரி கஷேத்திரத்துக்கு வரப்பட்டது, அப்படி கூட்டி வரப்பட்டது அப்படி என்றால் பாண்டுரங்கன் உடைய அனுகிரகத்தினால பரம வைஷ்ணவ வீரராக இருக்கக்கூடிய பானுதாசர் தான். அதனால பானுதாசர் அந்த விஷயத்தை செஞ்சார். என்னன்னா பாண்டுரங்க மூர்த்தியை எழுந்தருள பண்ணினார் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால இன்னைக்கும் இந்த நேரத்துல சைத்திர அந்த ஷஷ்டி திதியில அவருடைய நாட்கள்ல இன்னைக்கும் அந்த ஏக்நாத் மகாராஜனுடைய வம்சத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து, இந்த பானுதாசர் வம்சத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் வந்து அந்த ஆலயத்துல பகவான் பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வெளியிலேயே அந்த சமாதி நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த சமாதி இடத்துல அவர்கள்லாம் பூஜை பண்ணி இன்றளவும் பானுதாசரை ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஏக்நாத் வம்சத்திரவர்கள் இருக்கிறவா எல்லாரும் இன்னைக்கு பண்றா. இதன் மூலமாக பானுதாசர் பெரிய பக்தி செஞ்சு இந்த பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனை விசேஷமாக கொண்டாடி எல்லோருக்கும் பக்தியினோட விஷயத்தை எல்லாருக்கும் பரப்பினார். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த மகந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதுவான பானுதாசருடைய சரித்திரத்தை நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை சாதுக்கள் மூலமாக நமக்கு இன்றைக்கு கிடைச்சது. இதை எல்லோரும் இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணினதன் மூலமாக பானுதாசருடைய அனுகிரகத்தையும் சாதுக்களுடைய அனுகிரகத்தையும் பாண்டுரங்கனுடைய அனுகிரகத்தையும் பெறுறோம். जय सद्गुरुनाथ महाराज की जय। बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम भानुदास महाराज की जय।